கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என் அன்பின் காலை வாழ்த்துக்களை கூறி இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தியானித்து வருகிறபடி நம்முடைய வல்லமையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எழும்புவதற்கு தானியேலின் வாழ்வில் காணப்பட்ட குணாதிசயங்களை தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் தானியேல் தேவனுடைய காரியங்களில், ஜெபத்தில், உபவாசிப்பதில், தேவனோடு உறவாடுவதில், தேவனை ஆராதிப்பதில் சிறந்திருந்தான் என்பதை குறித்து நான் உங்களோடு சொன்னேன். இந்த நாளின் கால வேளையில் தானியேல் மீண்டுமாய் சொல்லுகின்றான், சிங்கங்கள் என்னை ஏன் சேதப்படுத்தவில்லை என்றால், நான் மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் அநேகர் சொல்லுகிற காரியங்கள் இப்படி உண்டு. நான் ஆண்டவருடைய காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு கொடுக்குறேன், ஆண்டவரோட ஜெபிக்கிறேன், ஆண்டவரோட பேசுகிறேன், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நான் காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் சக மனிதர்களோடு, நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளோடு, நம்முடைய குடும்பங்களோடு நமக்கு இருக்க வேண்டிய அந்த யோகிய தன்மைகள் அநேக நேரங்களிலே இல்லாமல் போகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் அரசு அதிகாரிகளாக அல்லது ஒரு பண பொறுப்பில் அல்லது ஒரு பேங்கில் நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணியில் நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு வேத வசனத்தை அறிந்திருக்கிறீர்கள், எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள், எவ்வளவு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து மாத்திரம் அல்ல உங்களுடைய வல்லமை தேவன் தருவது, உங்களை விடுவிப்பது. அதற்கு மாறாக நீங்கள் மனுஷர்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் யோக்கியமாய் நடக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுவார், நாங்கள் தேவனுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். தானியேல் ஒரு பெரிய அதிகாரி. தானியேலுக்கு விரோதமாக சட்டங்களை கொண்டு வந்தவர்கள், தானியேலுக்கு விரோதமாக திட்டம் போட்ட காரியங்கள் எல்லாம் தானியேலுக்கு தெரியாமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ராஜாவுக்கே தெரிந்திருக்குமானால் தானியேலுக்கு அது தெரியாத ஒன்று அல்ல. ஆனால் தானியேலிடத்தில் அதிகாரம் இருந்தது, தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவர்களை பனிஷ்மெண்ட் பண்ண முடியும், அவர்களுக்கு தண்டிக்க முடியும் அவர்களை. ஆனால் தானியேல் எதையும் செய்யாதபடிக்கு தேவனை துதித்து கொண்டிருந்தான், தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு சரியாக இருந்ததுனால மனுஷனுடைய எந்த எதிர்ப்பையும் அவன் கண்டுகொள்ளவில்லை. அதற்கு மாறாக மனுஷர்களுக்கு அவன் நன்மை செய்கிறவனாய், ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். தானியேலும் அதையே செய்தான். நான் மனுஷனுக்கு முன்பாக எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுனால அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ணலை. தேவ பிள்ளைகளே, அதிகாரிகளே, தலைவர்களே, போதகர்களே, உங்களுடைய இருதயத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த கால வேளையில் தேவன் விரும்புகிறார். பரலோகத்தின் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது, உங்களுக்கும் எனக்கும் வல்லமையை கொடுப்பதற்கான காரணம், நீங்களும் நானும் மனுஷனுக்கு முன்பாக வாழுகிறோம் இந்த உலகத்தில்.
சாட்சியுள்ள நற்சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்ல மன்னிக்கிற இருதயமுடையவர்களாய் வாழ்வதற்கு, விட்டு கொடுக்கிற இருதயமுடையவர்களாய் வாழ்வதற்கு, அன்புள்ள இருதயமுடையவர்களாய் வாழ்வதற்கு, நன்மை செய்கிற இருதயமுடையவர்களாய் வாழ்வதற்கு, பொறாமையற்ற தாழ்மையுள்ள இருதயமுடையவர்களாய் வாழ்வதுதான் முக்கியம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதபடி என்னதான் ஆவில நிறைஞ்சி துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசினாலும், எவ்வளவுதான் பெரிய பிரசங்கம் பண்ணினாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தேவனுடைய வல்லமை வெளிப்படாத எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. தானியேலுக்கு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு, தானியேலை கட்டியிருந்த கயிறுகள் சிங்கத்தின் வாய்க்கு எப்படி போச்சுன்னு தெரியாது. அவ்வளவு பெரிய அற்புதமான தேவன் அவர். உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை, உனக்கு விரோதமாக எழும்புகிற திட்டங்களை, சதிகளெல்லாம், உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு அனுகூலமாக மாற்றுவதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையாக இருங்க. தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாக உண்மையாக இருங்க, யோக்கியமாக இருங்க. நீங்களும் நானும் அப்படி இருப்பது தேவ சித்தமாக இருக்கிறது. நம்முடைய உண்மை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே செய்யத்தக்கதாக நன்மை செய்கிற திராணி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் அதற்கு நமக்கு பலன் தருவாராக. மனுஷருக்கு முன்பாக யோக்கியமாய் நடக்க உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான நாளின் காலை பொழுதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தானியேல் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமாய் நடந்து கொண்டான் ஆண்டவரே. தனக்கு அதிகாரம் இருந்தும், தன்னிடத்தில் பலன் இருந்தும், தன்னுடைய எதிரிகளை பழி வாங்காமல் அவர்களை ஆண்டவரே மன்னித்து, அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களுக்காக ஜெபித்தவனாய் காணப்பட்டான். நாங்களும் அப்படி இருக்க உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவர்களுடைய வாழுகிற சரௌண்டிங்கில் சாட்சியாக வாழுகிறதுக்கு, மனிதனுக்கு முன்பாக, குடும்பத்தாருக்கு முன்பாக, சிநேகிதர்களுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக, விரோதிகளுக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்வதற்கு யோக்கியமான வாழ்க்கை வாழ உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு அதற்கென்று கொடுக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். தேவன் அதற்கென்று உங்களுக்கு வல்லமையை கட்டளையிட்டு உங்களை நடத்துவாராக. God bless you.